கையில நெய்ய வச்சுட்டு ஊரெல்லாம் வெண்ணெய் கிளஞ்சக்கத மாதிரி நிறைய பேரோட லைஃப் நடக்குதுங்க. ஆமாங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம கூடவே இருப்பாங்க, பட் நம்மளோட கஷ்டத்தை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணவும் தோணாதுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு 1000 பிரச்சனை நடக்கும், 1000 சண்டைகள் நடக்கும், அடிதடி தகராறு, வெட்டு குத்து, என்ன வேணாலும் நடக்கட்டும். நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், 1000 பிரச்சனை வந்தாலும் அவங்க மட்டும்தான் வந்து நிற்பாங்க. தேர்ட் பர்சன்ஸ் வந்து வரலாம், அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. பட் அவங்க லைஃப் லாங் வருவாங்கன்னு மட்டும் அவங்களை நம்பாதீங்க. பட் அவங்களோட உதவி, அவங்க செஞ்ச உதவியை மட்டும் என்னைக்கும் மறக்க வேணாம். அதுக்கு என்ன நன்றி கடனோ அதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. பட் அவங்க லைஃப் லாங் வருவாங்கன்னு சொல்லி நம்பி நீங்க விழுந்தீங்க அப்படின்னா அவங்க எப்ப வேணாலும் யாருனால வேணாலும் விஸ்வரூபம் எடுப்பாங்க. அன்னைக்கு அது ஃபிளாப் ஆகும். ஸோ வந்துட்டு எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவோட இருந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏதாவது சலிச்சே போகாத ஒரு உறவுன்னு சொல்ல போனோம்னா நம்மளோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் வந்துட்டு தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பிறந்த வீடோட முடிஞ்சு போச்சுங்க. புகுந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்ன கஷ்டமா இருந்தா சரி, நம்ம உடம்பு மண்ணை விட்டு போற வரைக்கும் நம்ம மண்ணோடயே வந்தாலும் வர்றதுக்கு தயாரா இருக்கிற ஒரே ஜீவன் நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப் மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு ஆறுதலுக்கோ வந்துட்டு இருந்த பர்சன் இருந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் யாருமே கூட வந்துட்டு எப்பயுமே என்னோட கஷ்டத்தை கேட்குற அளவுக்கு இல்லை. பட் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு என் கஷ்டத்தை கொட்டி தீக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே அடிமை என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்க எப்போ என் வேலையை விட்டு வருவாங்க, மீன்ஸ் வேலை விட்டு எப்போ வருவாங்க, எப்போ அவங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லி அழுவேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன், வாங்க சீக்கிரம் வாங்க மாமா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பேன். அவங்க வந்தது அவங்க தோல்ல சாஞ்சி அந்த நைட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் கஷ்டம்லாம் பறந்து போயிடுங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு இருக்கேன், அந்த ஒரு வார்த்தைக்கு